Molecules lesson continue பண்ணலாம். Chemistry structure of glucose. So glucose ஓட structure first வரைஞ்சிடலாம். அதுக்கு அப்புறமா வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, so glucose ஓட structure என்னது? CHO, COH, H, CHOH, COH, H, COH, H, CH2OH. இதுதான் வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இது வந்து D plus glucose. D plus glucose. So first point என்ன எழுதணும்னா, so glucoseல வந்து aldehyde group இருக்கு. So glucose is a aldohexose. Aldohexose na ald na aldehyde group, hex na வந்து 6 carbon. Okay, aldohexose. Okay, it is optically active. Optically active na it rotates the plane polarized light. Okay, it has 4 asymmetric carbon. Asymmetric carbon na chiral carbon. Okay, it has 4 asymmetric carbon. Okay, இதோட இன்னொரு பேர் வந்து it is also called as dextrose. It is also called as dextrose. Okay, so இதுதான் வந்து அதோட structure. So first point, molecular formula of glucose is C6H12O6. இதுதான் வந்து molecular formula. Second, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிடக்ஷன் பண்ண போறோம். So first we are going to do reduction with concentrated hydroiodic acid and red phosphorus. Reduction with concentrated hydroiodic acid and red phosphorus at 373 Kelvin. இது பண்ண போறோம். ஓகே, சோ இது பண்ணனா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா, the products which we get are N-hexane, okay, and 2-iodohexane. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்? N-hexane and 2-iodohexane. So நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து we are going to do reduction with concentrated hydroiodic acid and red phosphorus. நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து N-hexane and 2-iodohexane. So இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? Okay, what do we understand from this? அப்படினா N-hexane னா என்ன அர்த்தம்? ஹெக்ஸ்னா வந்து 6 கார்பன். N-hexane னா அந்த 6 கார்பன்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட் செயின்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அயோடோஹெக்சேன் அகைன் ஹெக்சேன் னா எப்படி இருக்கும்? ஹெக்ஸ்னா என்ன அர்த்தம்? 6 கார்பன்ஸ் ஸ்ட்ரெயிட் செயின்ல அட்டாச் ஆயிருக்கு. 2 அயோடோனா செகண்ட் பொசிஷன்ல அயோடின் குரூப். N-hexane னா 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குளுக்கோஸ்ல வந்து 6 கார்பன் இருக்கு. அந்த 6 கார்பனுமே வந்து ஸ்ட்ரெயிட் செயின்ல அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் வந்து நமக்கு தெரியுது. ஓகே, சோ இட் இண்டிகேட்ஸ் glucose has 6 carbons attached in a straight line. It indicates glucose has 6 carbons attached in a
straight chain or straight line. Okay, so இப்போ இதுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதணும். குளுக்கோஸோட ஃபார்முலா வந்து குளுக்கோஸ்னு எழுதிக்கலாம். புக்ல அப்படிதான் கொடுத்துருக்கு. HI in phosphorus 373 Kelvin. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது? N hexane. So hexane ஓட ஃபார்முலா என்னது? CH3 CH2 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 CH3. ஓகே, இது வந்து N hexane. இது வந்து மேஜர் ப்ராடக்ட். பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? 2 iodohexane, அதாவது செகண்ட் பொசிஷன்ல அயோடின் குரூப், அதாவது CH3 CHI CH2 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 CH3. ஸோ இது வந்து மைனர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட். Glucose reacts with hydroxylamine, okay, and it will form oxime. Another, glucose reacts with hydroxylamine and forms oxime. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து glucose reacts with HCN to form cyanohydrin. To form என்னது? cyanohydrin. So இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. Glucose reacts with hydroxylamine and forms oxime. Glucose reacts with HCN to form cyanohydrin. So first glucose reacts with hydroxylamine to form oxime. அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். குளுக்கோஸோட ஃபார்முலா ஃபுல்லா எழுதணும். So CHO CHOH 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 4 வாட்டி இருக்கு. ஸோ அதனால இதை நான் எப்படி எழுதுறேன்னா CHOH பிராக்கெட் போட்டு 4 ன்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கு? CH2OH. So this is reacting with hydroxylamine. Hydroxyl group na OH group, amine na NH2 group. So NH2OH அதுதான் வந்து hydroxylamine. Okay, so எனக்கு என்ன கிடைக்க போகுது? I am going to get oxime. Oxime na என்ன அர்த்தம்? oxime. oxime na எதுக்கோ CH டபுள் பாண்ட், இந்த ஆக்சிஜன் போயிடும். ஓகேவா? இந்த ஆக்சிஜன் எனக்கு போயிடும் அண்ட் இந்த H2 போயிடும். H2O வா வெளியே போயிடும். ஸோ CH டபுள் பாண்ட் NOH அப்படின்னு கிடைக்கும். NOH. ஸோ NHன்றது வந்து அமீன் குரூப் மாதிரி, அதுல ஆக்சிஜனும் இருக்கிறதுனால அது ஆக்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து CHOH 4 times CH2OH. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எழுதணும். நெக்ஸ்ட் என்னது இருக்கு? குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் HCN and it forms cyanohydrin அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ CHO CHOH 4 times CH2OH. It reacts with HCN and it forms cyanohydrin. Cyanohydrin na என்ன அர்த்தம்? சயனோய்டு குரூப் வந்து இதுல அட்டாச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த CHOH 4 times அப்படியே இருக்கும், CH2OH அப்படியே இருக்கும். இங்க ஒரு கார்பன் இருக்கு, ஆல்ரெடி இதுல என்ன இருக்கு? OH இருக்கு. இந்த Hம் CNம் வந்து அதுல அட்டாச் ஆகும். சோ இதுதான் வந்து சயனோஹைட்ரேட், குளுக்கோஸ் சயனோஹைட்ரேட். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே,
So fourth point வந்து glucose is oxidized to gluconic acid, okay, with the help of oxidizing agents. Glucose is oxidized to gluconic acid with the help of oxidizing agents like bromine water. Okay, bromine water. So இந்த தேர்ட் பாயிண்ட்னால நமக்கு என்ன தெரிய வருது அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். இந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட்ல வந்து எல்லா கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயின்ல அட்டாச் ஆயிருக்குன்னு தெரியுது. இந்த தேர்ட் பாயிண்ட்ல நம்ம கண்டக்ட் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹைட்ராக்சில் அமீன் வந்து CHO குரூப்ல வந்து அட்டாச் ஆகுது. அதே மாதிரி இந்த HCNO CHO குரூப்ல தான் அட்டாச் ஆகுது. சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா glucose has a carbonyl group அப்படின்னு தெரிய வருது. glucose has a carbonyl group. carbonyl groupனா C double bond O group இருக்கு. ஓகே, C double bond O அப்படின்ற குரூப் இருக்கு. ஆனா இந்த கார்பனைல் குரூப் வந்து ஆல்டிஹைடா கீட்டோனான்றது நமக்கு இன்னும் தெரியாது. ஓகே, சோ கார்பனைல் குரூப்னு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்டிஹைடா கீட்டோனான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபோர்த் பாயிண்ட். ஓகே, இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து we will find out whether this carbonyl group வந்து is a aldehyde group or ketone group. So it is oxidized to gluconic acid ன்னு சொல்றாங்க. So எழுதிக்கலாம் CHOH 4 times CH2OH மேல வந்து CH double bond O. கரெக்ட்டா? CHO group இப்படி எழுதுறோம். So இப்போ என்ன ஆகுது? It is oxidized in the presence of bromine water. Okay, bromine waterனா bromineம் இருக்கும் வாட்டரும் இருக்கும். So இது என்ன ஆகும்? CHO group aldehyde group வந்து will be oxidized into gluconic acid. அப்படின்னா என்ன அர்த்தம்? acid group ஆ மாறிடும். CHO group வந்து COOH ஆ மாறிடும். So எனக்கு என்ன கிடைக்கும்? CHOH 4 times CH2OH, so COOH அப்படின்னு மாறிடும். ஓகே, சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருது? the carbonyl group வந்து is nothing but is in the form of a aldehyde group. The carbonyl group is in the form of aldehyde group. இப்போ ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடுறோம். இந்த புரோமின் வாட்டர் வந்து மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ இன்னொரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஆனா we are going to do with strong oxidizing agent. Okay, so இப்போ next வந்து glucose on treating with strong oxidizing agent. Strong oxidizing agents like nitric acid, concentrated nitric acid. என்ன கிடைக்கும் அப்படின்னா it gives glucaric acid. என்ன ஆசிட் கொடுக்குது? glucaric acid. Okay, so glucaric acid. so இது என்னன்றத பார்க்கலாம். so glucose ஓட ஃபார்முலா என்னது? CHO CHOH 4 times CH2OH. okay, இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to oxidize with concentrated nitric acid.
இப்போ குளுக்காரிக் ஆசிட் அப்படின்னா இந்த ஆல்டிஹைடு குரூப்பும் COOH மாறிடும். இங்க கீழே இருக்கிற CH2OHம் COOH மாறிடும். எனக்கு என்ன கிடைக்கும்? COOH CHOH 4 times COOH. சோ எனக்கு என்ன கிடைக்குது? குளுக்காரிக் ஆசிட் கிடைக்குது. சோ இதுல இருந்து எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா 1 carbonyl group வந்து is present as the aldehyde group. ஓகே, இன்னொன்னு வந்து இங்க என்ன இருக்குன்னா ஒரு எண்ட்ல வந்து கார்பனைல் குரூப் இருக்கு, that is in the form of aldehyde group. அதர் எண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா we have a primary alcohol group. We have a primary alcohol group. இதுதான் வந்து இந்த பாயிண்டோட கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் 5th பாயிண்ட். Glucose வந்து is oxidized into gluconic acid. Same point தான். Glucose is oxidized into gluconic acid with Tollens reagent. With Tollens reagent. Tollens reagent na ammoniacal silver nitrate solution. Ammoniacal silver nitrate solution. Tollens reagent na enadhu? Ammoniacal silver nitrate solution. Okay. So glucose oda formula enadhu? CHO CHOH 4 times CH2OH. So enna poduvom? Tollens reagent poduvom. So Tollens reagent na enadhu? Ammoniacal silver nitrate solution. So silver nitrate oda formula enadhu? AgNO3 twice. Silver nitrate oda formula வந்து AgNO3 இதான் வந்து சில்வர் நைட்ரேட். அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட்னா AgNO3 க்கு பதிலா I will be having AgNH3 twice OH. AgNH3 twice OH. So இது வந்து ஒரு ionic solution. Okay. So இந்த Tollens reagent போட்டா என்ன கிடைக்குது எனக்கு? குளுக்கோனிக் ஆசிட். குளுக்கோனிக் ஆசிட்னா என்னன்னு இங்கே நம்ம எழுதிருக்கோம், அது அப்படியே எழுத வேண்டியதுதான். COOH CHOH 4 times CH2OH plus சில்வர் வந்து precipitate ஃபார்ம் ஆகும். சில்வர் மெட்டல் வந்து precipitate ஃபார்ம் ஆகும். இந்த precipitate வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப டெஸ்ட் டியூப் இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூபோட ஓரத்துல எல்லாம் இந்த சில்வர் மெட்டல் வந்து ஒட்டிக்கும். ஓகே, சோ நமக்கு அதை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சில்வர் மிரர் மாதிரி இருக்கும். We will get a silver mirror. ஓகே, சில்வர் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து 5th பாயிண்ட் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மாதிரி. ஆல்டிஹைட் குரூப் தான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். 5thலயே இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் பண்ணிருக்கோம் குளுக்கோனிக் ஆசிட் with the help of Tollens reagent. மறுபடியும் இத குளுக்கோனிக் ஆசிடால தான் மாத்த போறோம் with the help of இன்னொரு reagent. அது வந்து Fellings reagent. So again இது same point தான், 5th point தான். Okay, glucose is oxidized to gluconic
acid with Fellings solution. With Fellings solution. Fellings solution வந்து alkaline copper sulfate solution. Copper sulfate salt ஏதாவது ஒரு ஆல்கலியில dissolve பண்ணிருப்போம். ஓகே, சோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்கும். அண்ட் அது கூட என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா cuprous oxide வந்து ஃபார்ம் ஆகும். சோ இங்க வந்து குளுக்கோனிக் ஆசிட் கூட சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அதே மாதிரி இங்க குளுக்கோனிக் ஆசிட் கூட cuprous oxide ஃபார்ம் ஆகும். அது வந்து ரெட் கலர்ல we will get a precipitate. Red precipitate. ஓகே, சோ அதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். CHO CHOH 4 times CH2OH CuO Fellings reagent. என்ன கிடைக்கும்? குளுக்கோனிக் ஆசிட் எனக்கு கிடைக்கும். CH2OH ஓகே பிளஸ் cuprous oxide. Cuprous oxide na Cu2O. இது வந்து precipitate, red color precipitate. Okay, so இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த டெஸ்ட்ல it confirms the presence of aldehyde group. So it confirms the presence of aldehyde group. Next, sixth point, glucose forms pentaacetate with acetic anhydride. Pentaacetate with acetic anhydride. Okay, pentaacetate na penta na 5 acetate groups வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எத்தனை அசிட்டேட் குரூப்ஸ் ஃபார்ம் ஆகுது? 5 அசிட்டேட் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ CHO CHOH 4 times CH2OH. சோ இத வந்து நான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்றேன். அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட ஃபார்முலா வந்து CH3 COO வந்து anhydride functional group தெரியும். கரெக்ட்டா? So it takes place in the presence of pyridine. So என்ன ஆகும்? pentaacetate. pentaacetate na CH3COO group. ஓகே, so இது வந்து அட்டாச் ஆகும். So எப்படி அட்டாச் ஆகும்னா CHO இந்த 4 OH க்கு பதிலா I will be getting CHO C double bond O CH3 இது 4 times. அதாவது OH க்கு பதிலா CH3COO அட்டாச் ஆகும். plus CH2 இந்த OH க்கு பதிலாவும் எனக்கு என்ன ஆகும்? அசிட்டேட் குரூப் வந்து ஆட் ஆகும். COOCH3 COOCH3. சோ எனக்கு என்ன ஆகுது? இருக்கிற எல்லா ஆல்கஹால் குரூப்ஸும் வந்து அசிட்டேட் குரூப்ஸா மாறிடுச்சு. சோ 5 அசிட்டேட் குரூப் ஃபார்ம் ஆகுறதுனால இதுல இருந்து எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது? 5 ஆல்கஹால் குரூப் இருக்குன்றத கன்ஃபார்ம் ஆகுது. சோ it confirms the presence of 5 alcohol groups. It confirms the presence of 5 alcohol groups. So 6 points we have confirmed. எதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்? ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், 6 கார்பன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இப்போ 5 ஆல்கஹால் குரூப் இருக்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்
Glucose வந்து is a stable compound. Glucose is a stable compound. Glucose is a stable compound. ஏன் ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம்னா it does not undergo dehydration easily. It does not undergo dehydration easily. Dehydration na என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர். நமக்கு எல்லாம் OH குரூப்பா இருக்கு, அது எல்லாமே வந்து வாட்டரா வந்து வெளியே போகாது. அதனால என்ன சொல்றோம், குளுக்கோஸ் வந்து ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கார்பன்ல வந்து ஒரு OH தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு. புரியுதா? நிறைய OH வந்து ஒரே கார்பன்ல அட்டாச் ஆகல. நமக்கு 5 ஆல்கஹால் குரூப் இருக்கு, ஆனா அந்த OH குரூப் எல்லாமே வந்து சிங்கிள் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இட் இண்டிகேட்ஸ் தட் each carbon has only one OH group attached to it. புரியுதா? only one OH group attached to it. okay, so இந்த மாதிரி 5 carbons வந்து have 5 OH groups and the 6th carbon வந்து is a aldehyde group. இதுதான் வந்து 7th point. okay, so 8th point வந்து thus the structure of glucose is concluded as இப்போ ஸ்ட்ரக்சர் வரையணும். COH H CH OH COH H COH H CH2 H. so இதுதான் வந்து 5 mark question. okay, so இந்த 8 points எழுதணும் the 5 mark question. okay, so இதோட structure of glucose வந்து முடியுது. so next one வந்து cyclic structure of glucose. so இதே glucose structure we are going to write in the form of a cycle. okay, so cyclic structure of glucose. cyclic structure of glucose. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர். ஓகே, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னா இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் a cycle. சோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து ரெண்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை வந்து we will call it as alpha D glucose அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து beta D glucose அப்படின்னு சொல்லுவோம். okay, so first I will draw the structure of alpha D glucose. COCH. first 3 கார்பன் போட்டுக்கலாம். H OH OH H H OH OH H CH2 OH. so இது வந்து alpha D glucose. okay, next வந்து இன்னொரு பேர் வந்து alpha D glucopyranose அப்படின்னு கூட சொல்லலாம். okay, alpha D glucopyranose. next beta D structure வந்து
சேம் திங் இதே தான் வரைய போறோம். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், இதுல மட்டும் OH மேல வரும், H கீழே வரும். சோ வரைங்க பார்க்கலாம் நீங்களே. O COH H C C C OH H OH H OH H CH2OH. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம், பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா? ஏன் இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ குளுக்கோஸ்ல வந்து ஆல்கஹால் குரூப் இருக்கு, ஆல்டிஹைட் குரூப் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், கரெக்டா? ஆனா ஆல்டிஹைட் குரூப்போட சில டெஸ்ட வந்து குளுக்கோஸ் வந்து ஆன்சர் பண்ணல, ஆல்கஹால் குரூப்போட சில டெஸ்ட வந்து குளுக்கோஸ் வந்து ஆன்சர் பண்ணல. சோ ஏன் அதை ஆன்சர் பண்ணல அப்படின்னா, குளுக்கோஸ்க்கு வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல அது இருக்கும்போது அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து அது என்ன பண்ணாது, ஆன்சர் பண்ணாது. சோ அது என்னென்ன டெஸ்ட வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா, it did not answer Schiff's test. Schiff's test அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. குளுக்கோஸ் வந்து பென்டா அசிட்டேட் கொடுத்துச்சு. பென்டா அசிட்டேட்னா என்ன அர்த்தம், இந்த OH குரூப் எல்லாம் அசிட்டேட் குரூப்பா மாறுச்சு. ஆனா இந்த CHO குரூப் அப்படியே தான் இருந்தது. அசிட்டேட்டா மாத்தினதுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த CHO-வை ஆக்சிடைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க டாலன்ஸ் ரியேஜென்ட் வச்சு. ஆனா அது ஆக்சிடைஸ் ஆகல. ஓகே, சோ the penta-acetate derivative வந்து was not oxidized by Tollens reagent or Felling's reagent. Tollens reagent or Felling's reagent. Okay, and எப்பவுமே third point வந்து aldehydes வந்து சோடியம் பைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டலைன் பைசல்ஃபைட் ஃபார்ம் ஆகும். ஆனா குளுக்கோஸ்ல வந்து ஆல்டிஹைட் குரூப் இருந்தும் அது வந்து என்ன பண்ணல, சோடியம் பைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணல. ஓகே, it did not form a crystalline bisulfite with sodium bisulfite. சோ இந்த மூணு இது ஆன்சர் பண்ணாததுனால அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, குளுக்கோஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் என்னது, சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது, சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, சோ குளுக்கோஸ வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு டைப் ஆஃப் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது. Okay, so how we got this cyclic structures na, it is obtained by the crystallization. So glucose crystallized into two forms. இந்த ரெண்டு cyclic structures குமே melting point வந்து different. Okay, with two different melting points. So ஒண்ணுத்துக்கு வந்து melting point வந்து 419 Kelvin and இன்னொன்னுத்துக்கு வந்து 423 Kelvin.
Okay. So in the cyclic structure வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா it is called hemiacetal form. It is called hemiacetal form. So CHO group இருக்கிறது அந்த ஹைட்ரஜன் போயிட்டு அந்த CO group வந்து என்ன ஆகுது அந்த கார்பனைல் group வந்து it is forming a cyclic structure. Okay. So hemiacetal form. So two isomers இருக்கு. Okay. So the two isomers ல ஒன்னு வந்து alpha isomer இன்னொன்னு வந்து beta isomers. Okay. So these isomers are called as the two isomers are called as anomers. They are called as என்னது anomers. நீ பார்த்தனா the first carbon மட்டும் தான் வந்து மாறும் கரெக்ட்டா இல்ல HOH இருக்கு இதுல வந்து OH H இருக்கு. Okay, so they anomers. Okay, they are called as anomers ஏனா they differ in configuration in C1 atom. அதாவது first carbon atomல மட்டும் தான் the configuration வந்து is changing. Okay, so alpha form னு சொல்லுவோம் beta form அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். Okay, so two optically form அதாவது என்ன அர்த்தம் they will cause rotation. Okay, so specific rotation வந்து எவ்வளோ அப்படின்னா alpha form ஓட specific rotation வந்து 112 degrees. Okay, and beta form ஓட specific rotation வந்து 18.7 degrees. 18.7 degrees. So remaining வந்து next classல continue பண்ணலாம்.